ராதே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோகுலவாசிகளை காட்டுத்தீயில இருந்து எப்படி காப்பாற்றினார்னு சுக மகரிஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், இப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் காட்டுத்தீயை குடித்து கோகுலவாசிகளை காத்ததை தொடர்ந்து தன்னோட புகழை பாடிட்டு வர்ற உறவினர்கள் புடைசூழ பசுக்கள் நிரம்பின ஆயர்பாடியை அடைஞ்சார். மாடு மேய்க்கிறவன்கிற வேடத்தை மாயையால் ஏற்றிருக்கிற பலராமனும் ஸ்ரீ கிருஷ்ணனும் இப்படி கோகுலத்தில் லீலைகள் புரிஞ்சிட்டு வர்றப்ப கடும் கோடை காலம் வந்தது. பலராமனோட ஸ்ரீ கிருஷ்ணன் வசிக்கிற இடமான பிருந்தாவனத்தோட செழிப்பால் அந்த கோடை காலமும் வசந்த ருது மாதிரியே இருந்தது. அந்த கடும் கோடையிலையும் பிருந்தாவனத்தோட சில்வண்டுகளோட ஒலி சிற்றருவி விழற ஒலியில் மறைஞ்சே போச்சு. அருவியோட நீர்த்திவலைகளால் மரங்கள்லாம் எப்பவுமே நனைஞ்சு அழகாக இருந்தது. ஆறு, ஓடை மற்றும் அருவிகளோட நீர்த்துளிகள் கலந்த காற்று வீசுறதுனாலையும் செங்கழநீர், தாமரை, அல்லி மாதிரியான பூக்களோட மகரந்தத்தூள் அந்த காட்டில் கலந்திருந்ததுனாலையும் பசுமையான புல்தரை அடர்ந்த அந்த பிருந்தாவனத்தில் கடும் கோடையினால் உண்டான அனலோட வெம்மையை அங்கே இருக்கிறவங்க உணரவே இல்லை. ஆழம் காண முடியாத அந்த யமுனையோட கரைகளில் மோதுகிற அலைகளால் சேறு நீங்கி கரைகள்லாம் தூய்மையடைஞ்சு மணற்பாங்கா விளங்கிச்சு. விஷம் கக்கிற மாதிரியான சூரியனோட கொடுமை மிக்க கிரணங்கள் கூட பசுமை மிக்க புல்தரைகளையும் பூமியோட ஈரத்தையும் உறிஞ்சி எடுக்க இயலாததா இருந்தது. பூத்து குலுங்குற காட்டில் பல நிறங்கள் கொண்ட பறவைகளும் மான்களும் அழகாக சப்தம் போட்டுக்கிட்டு இருந்தது. மயில்கள்லாம் அகவிச்சு, வண்டுகள் ரீங்காரம் விட்டது, குயிலும் அன்னப்பட்சியும் இனிமையாக கூவுது. அந்த அழகான இடத்துல விளையாட விரும்பின பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமன் கூட கோப்பர்களும் பசு மந்தைகளும் சூழ புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு போனார். இளம் தளிர், மயில் தோகை, பூங்கொத்து மாலை அணிஞ்சுக்கிட்டு தாதுப்பொடி பூசி அலங்கரிச்சுக்கிட்ட பலராமனும் ஸ்ரீ கிருஷ்ணனும் கோப்பர்களோட ஆடி பாடி விளையாடிக்கிட்டும் போட்டி போட்டுக்கிட்டும் போனாங்க. ஸ்ரீ கிருஷ்ணன் ஆட சிலர் பாடினாங்க, சிலர் புல்லாங்குழல் ஊதினாங்க, சிலர் கைகளால் தளம் போட்டாங்க, சிலர் கொம்பு ஊதினாங்க, சிலர் துதிச்சாங்க. பரீட்சித், இடையர் உருவத்தில் மறைஞ்சிருக்கிற பலராமனையும் ஸ்ரீ கிருஷ்ணனையும் இடையர் உருவம் தரித்த தேவர்கள் ஒரு நடிகனை இன்னொரு நடிகர் பாராட்டுற மாதிரி பாராட்டினாங்க. முன்னிற்றி மயிர் துலங்க கண்ணனும் பலராமனும் சுழன்று விளையாடுறது, தாண்டி குதிக்கிறது, உதைக்கிறது, கை தட்டுறது, ஒருத்தரைய ஒருத்தர் இழுக்கிறது, மற்போர் செய்யறது மாதிரியான விளையாட்டுக்களை விளையாடினாங்க. பரீட்சித், மற்றவங்க ஆட இவங்க ரெண்டு பேரும் பாடியும் வாத்தியங்களை வாசிச்சும் நன்று நன்றுன்னு பாராட்டியும் ஊக்குவிச்சாங்க. சில இடங்களில் வில்வக்காய், சரக்கொன்றைக்காய், நெல்லிக்காய் இதெல்லாம் எரிஞ்சு விளையாடினாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடி கொடுக்காம ஓடி பிடிச்சும், கண்களை கட்டிக்கிட்டு தேடி பிடிச்சும், விலங்கு பறவைகள் மாதிரி சேட்டை பண்ணியும், தவளை மாதிரி எம்பி குதிச்சும், ஊஞ்சலாடியும், அரசன் மாதிரி வேடமிட்டுக்கிட்டு கற்கள் மேலே அமர்ந்து அரசு தர்பார் நடத்தியும், இப்படி உலகியல் விளையாட்டுக்களை காட்டிலையும் ஆற்றங்கரையிலையும் மலை அடிவாரத்திலையும் கொடி வீடுகள்லையும் காடுகள்லையும் அருவிகள்லையும் விளையாடி திரிஞ்சாங்க. கோப்பர்களோட பசுக்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற பலராமனையும் ஸ்ரீ கிருஷ்ணனையும் பிரளம்பன்கிற அசுரன் கடத்திட்டு போக நினைச்சான். இடியன் விடமிட்டுக்கிட்டு அங்கே வந்தான். எல்லாம் அறிஞ்ச பகவான் அவனை அறிஞ்சிருந்தாலும் அவனை கொல்ல நினைச்சு அவனோட நட்பு கொண்டார். விளையாட்டில் கை தேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணன் கோபாலர்களை பக்கத்தில் அழைச்சு இப்படி சொன்னார். கோப்பர்களே, வழக்கம் போல வயது பலத்துக்கு ஏற்ற மாதிரி 2 அணிகளாக பிரிஞ்சு விளையாடலாமே. உடனே கோப்பர்கள் பலராமனையும் ஸ்ரீ கிருஷ்ணனையும் 2 அணிகளோட தலைவர்கள் ஆக்கினாங்க. சிலர் கிருஷ்ணனோட கட்சியில், சிலர் பலராமனோட கட்சியிலன்னு பிரிஞ்சாங்க.
ஒரு அணியில் இருக்கிறவனை இன்னொரு அணியில் இருக்கிறவன் தூக்கிட்டு போகிறது, இந்த மாதிரியான பல பல விளையாட்டுகளை விளையாடுறப்ப வெற்றி பெற்றவன் தோற்று போனவன் தோள் மேலே ஏறி அமர, தோற்று போனவன் அவனை சுமக்கிறதுங்கிற நிபந்தனையோட விளையாடினாங்க. சுமந்துக்கிட்டும் ஏறி அமர்ந்துக்கிட்டும் விளையாடிக்கிட்டு ஸ்ரீ கிருஷ்ணனை முன்னிட்டு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு பாண்டீரகம்ங்கிற பெரிய ஆலமரத்தடியை அடைஞ்சாங்க. ஒரு சமயம் பலராமனோட அணியைச் சேர்ந்த ஸ்ரீதாமன், ரிஷபன் முதலானவங்க வெற்றி பெற்றிட ஸ்ரீ கிருஷ்ணரோட அணியினர் அவங்களே சுமந்துக்கிட்டு போனாங்க. விளையாட்டில் தோற்றுப்போன ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீதாமாவை சுமந்தார். பத்ரசேனன் ரிஷபனை சுமந்தான். பிரலம்பன் பலராமனை சுமந்தான். ஸ்ரீ கிருஷ்ணரை ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்ச பிரலம்பன் பலராமனை தூக்கிக்கிட்டு இறக்கிவிட வேண்டிய எல்லையை தாண்டி வேகமாக ஓடினான். பெரும் மலை மாதிரி கணக்கிற பலராமனை சுமந்துக்கிட்டு போன அசுரன் வேகம் குன்றி போய் தன்னோட சுய உருவம் எடுத்தான். தங்க நகைகள் பூண்ட கரிய அவனோட உடல் மின்னலோட கூடின மேகம் சந்திரனை சுமக்கிற மாதிரி இருந்தது. கண்கள் தீ போல் ஒளிர, புருவம் நெறிச்சு, நீண்ட தெற்றிப்பல் வெளிப்பட, கேசங்கள் தீ பிளம்பா மெளிர, கடகமும் கிரீட்டமும் குண்டலமும் பூண்டுக்கிட்டு வானத்தில் எழும்புற அவனோட உருவத்தை பார்த்து பலராமன் சற்றே பயந்தார். ஆனால் அப்புறம் தன்னோட உண்மையான ஸ்வரூபத்தோட நினைவு வந்ததும் பயம் நீங்கி, என்னவோ தன்னோட பொருளை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தன்னை வானத்தில் எடுத்துகிட்டு போகிற அவனோட தலையில் இந்திரன் வஜ்ராயுதத்தால் மலையை பொடிச்ச மாதிரி தன்னோட பலம் கொண்ட முஷ்டியால் குட்டினார். அடிபட்டதும் பிரலம்பன் தலை பிளந்து வாயில இருந்து ரத்தம் கக்கி நினைவிழந்து கோரமா அலறி உயிரிழந்து இந்திரனோட வஜ்ராயுதத்தால் அடிப்பட்ட மலை மாதிரி கீழே விழுந்தான். பலசாலியான பலராமன் பிரலம்பனை கொன்னதை பார்த்த கோப்பர்கள் ஆஹா அருமை அருமைன்னு பாராட்டினாங்க. பலராமனை வாழ்த்தி இறந்தவங்க மீண்டும் பிழைச்சி வந்த மாதிரி மகிழ்ந்து போய் அன்பால மெய்மறந்து கட்டி அணைச்சு பாராட்டினாங்க. பாவியான பிரலம்பன் கொல்லப்பட்டதும் தேவர்கள் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சு பலராமனை பாராட்டி பூமாரி பொழிஞ்சாங்க. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 18வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.